கரண், போதும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. பிரீதா, யூ நோ தட் ஐ ஹேட் லையர்ஸ். கரண், நான் உன்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கல. ஆனா 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 என்ன? தெரிஞ்சும் பொய் சொன்ன. பிரீதா, ஒண்ண மட்டும் மறந்துடாத. ஒரு தடவை நம்பிக்கையை இழந்துட்டோம்னா அது மறுபடியும் திரும்பி வராத. ஏன் பிரீதா என்கிட்ட போய் சொன்ன? அப்படி என்ன அவசியம் இருக்கு? நான் வீட்டில் இல்ல வண்டியில் இருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் கூட உன் மேல அவ்வளோ கோவப்பட்டிருக்க கூடாது. ஐ மீன், அதனால என்ன இப்ப? ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டா. வண்டியில் இருக்கேன்னு சொல்லனா என்ன? கரண், நீ இருக்கியே, சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுற? நீ இங்க என்ன பண்ற? தூக்கமே வரல. நான் மாடிக்கு வந்து பார்த்தா உனக்கு தூக்கம் வரலையா? நான் தூங்கிட்டு தான் இருந்த மகிரா. எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. இல்ல, ஐ மீன், நீ ரூம்ல இல்லையா? அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்ல தூங்கலாம்னு நினைச்சேன். ஜில்லுன்னு தானே இருக்கு, அதனால தான் ஏசி வேண்டான்னு மேலே வந்து தூங்கிட்டு இருக்கேன். கரண், நான் இப்ப இப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும். அப்ப சொல்லாத. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் மகிரா, ப்ளீஸ். கரண், எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க. ட்ரஸ்ட் மீ, ஐ ரியலி வாண்ட் டு உன்னோட இந்த டென்ஷனை, ப்ரெஷரை நான் கம்மி பண்ணணும். ஓ, பண்ணலாமே. எப்படி? இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். Take care. கரண், எனக்கு உன்னோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ஆனா நான் கேட்டா நீ பண்ணவே மாட்ட. ஆனா நீ பண்றது கூட எந்த தப்பும் இல்லை.
இதை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், உனக்கு குளிரக்கூடாதுன்னு தான். ஆனால் இது எப்படி, நான் எப்படி உன் பக்கத்திலே தூங்கினேன்னு தெரியல. போர்வையை போத்துனா மட்டும் அக்கறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை பிரீதா. நான் என்ன சொல்றேனோ அதை செய். கரண், அக்கறை எல்லாம் நிறையவே இருக்கு எனக்கு உன் மேல, உனக்கு என் மேல. ஆனா இந்த அக்ஷய் பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கே தெரிஞ்சு போயிடும். நான் எல்லார் மேலயும் எவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். எல்லா போட்டோஸுமே என் போன்ல தான் இருக்கு. இப்ப நான் அத உன்கிட்ட காட்டணும்ல. சீக்கிரம் ஆகட்டும், ஒழுங்கா பண்ணு. மஹர, ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க? ஆல்மோஸ்ட் டன், முடிஞ்சிருச்சு. சரி, நீங்க வெளியே போய் செக் பண்ணிடுங்க. சரியா? ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தள்ளி போறியா? சொல்ல போனா உன் அளவுக்கு எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. பொறுமையா எந்திரிச்சு இங்க அங்கன்னு சுத்துறதுக்கு. கல்யாண வேலை நிறைய இருக்கு. சோ கொஞ்சம் வழிய விடு. பிரீதா, வணக்கம் அண்ணி. வணக்கம் மேடம், மெயின் டோர்ல பூ டெக்கரேஷன் பண்ணுமா? ஆமா, பூ அலங்காரம் பண்ணியே ஆகணும். இல்ல அங்க வந்து மிரர் டெக்கரேஷன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இங்க என்ன நடக்குது? ஆக்சுவலி அதை சொல்றதுக்காக தான் உன்னை நான் இங்க கூப்பிட்டேன். அதுக்குள்ள அந்த டெக்கரேட்டர் வந்துட்டாரு. காலையில இருந்து நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த வேலை அந்த வேலை, அப்புறம் இவங்க கொஸ்டின் கேட்காம ஒரு வேலையே பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்தல நீயே எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு. எனிவே, ஆக்சுவலி உன்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, உன்னால எந்த வேலையை பண்ண முடியாதோ அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க. அப்படின்னா கிருத்திகா அக்ஷயோட கல்யாண பொறுப்பு நீ தானே எடுத்துக்கிட்ட. அந்த பொறுப்பை உன்கிட்ட இருந்து பறிச்சு என் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்ஷய்க்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க, ரைட்? உனக்கு விருப்பமே இல்லாதப்போ எப்படி நீ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுவ? அதனாலதான் கரீனா ஆன்ட்டி இந்த பொறுப்பை எல்லாம் என் கிட்ட கொடுத்துட்டாங்க. கல்யாண பொறுப்பு மட்டும் இல்ல, இந்த நலங்கு செரிமனி எல்லாத்தையுமே என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. சோ நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓகே? அக்ஷய் எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ, குட் மார்னிங் பிரீதா. சோ சாரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னா கிருத்திகாக்கு கால் பண்ண அவ எடுக்கல. இங்க பாருங்க, கல்யாண பொறுப்பு மொத்தமும் உங்ககிட்ட தானே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கே கால் பண்ணலான்னு நினைச்சேன். ஏன்னா எங்களை பேச வைக்கிற பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு. ஷியோர். கிருத்திகா, உன்னோட எஸ், கிருத்திகாக்கு ஃபோன் வந்திருக்கு. அக்ஷய் என் ஃபோன்ல பண்ணிருக்கான். சோ அக்ஷய் கிட்ட சொல்லு, அவரு கிருத்திகா கிட்ட பேசணும்னா கிருத்திகா போனுக்கு பண்ண சொல்லு. ஓ போன் வேண்டாம். ஆனா கிருத்திகா, அவன் சொன்னா அவன் கிருத்திகா போனுக்கு ஃபோன் பண்ணானா. கிருத்திகா எடுக்கலையா, அதுக்கு தான் அவன் என் ஃபோன்ல பண்ணிருக்கான். அவன் கிட்ட ஏன் போனுக்கு கால் பண்ண சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இப்ப கிருத்திகாவுடைய கல்யாண பொறுப்பெல்லாம் என்னோடது, உன்னோடது இல்ல. ஹலோ, உனக்கே எல்லாம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ எம் so sorry, my mistake. ஆக்சுவலி என்னுடைய பேச்சை இவங்க இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. இனியும் புரியறதுக்கு என்ன இருக்கு பிரீதா? உனக்கு தான் தெரியுமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னு. என்னாச்சு? ஓ கம் ஆன், உனக்கு என்ன வேணும்? நான் ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ணி உன்னை மறுபடியும் இன்சல்ட் பண்ணுமா?
ஒரு உன் விருப்பம் அதுதானா பண்ணிடலாம். சந்தோஷமா இருக்கு. உன்னை என்னோட கிருத்திகாவோட கல்யாணத்துல இருந்து உன்னை தள்ளி வச்சுட்டாங்க. அது யார் பண்ண தெரியுமா? யோஸ் ட்ரூலி, இந்த அக்ஷய். நான் தான் என்னுடைய வருங்கால மாமியார் கிட்ட சொல்லி உன்னோட இந்த எல்லா பொறுப்புல இருந்தும் வேலைக்கு வச்சிருக்கேன். And you know what, பிரீதா? எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி ஐ ஆம் டோட்டலி என்ஜாயிங். அண்ட் எஸ்பெஷலி உனக்கு இது கன்ஃபார்ம் பண்ணதான் நான் கால் பண்ணேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கரண்ட் ஃபேமிலி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? ஒருவேளை உன் போனை கொடுத்து கிருத்திகாவை என்கிட்ட பேச வச்சிருந்தா எனக்கு தெரிய வந்திருக்கும். என்னுடைய வருங்கால மாமியார் என் பேச்சை பெருசா எடுத்துக்கலன்னு. ஒருவேளை அவங்க ஏத்துக்கலன்னா இன்னைக்கு நடக்க போற நலங்கு ஃபங்க்ஷன்ல நான் ரொம்ப குட் பாயா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பேட் பாயா இருக்கணும்னு நினைச்சேன். கிருத்திகாவோட அம்மா பண்ண வேலைக்கு அவங்களுக்கு தண்டனை தான் கொடுத்திருப்பேன். அதுவும் வாழ்நாள மறக்க முடியாத அளவுக்கு. இங்க பாரு பிரீதா, உனக்கு தான் தெரியுமே நான் ஒண்ணு கிருத்திகா கிட்ட பேசுறதுக்காக உனக்கு கால் பண்ணல. ஆனா இப்போ கிருத்திகா எனக்கு கால் பண்றான். சோ நான் எடுத்தாகணும். வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி தான் பேசி ஆகணும். நான் ஸ்மார்ட் தான் இல்ல? பிரீதா பிரீதா பிரீதா, என்ன எதுக்கு பகச்சுக்கிட்ட? இப்ப பாரு, உன் வீட்டுல நீயே கேவலப்படுற. நான் தான் சொன்னல. எனக்கு தெரியும், நான் எப்போ விழுந்தாலும் நீ எனக்கு காப்பாத்திருவ. ஆல்வேஸ் நான் இருப்பேன். ஆனா நான் இன்னொரு விஷயமா சொல்றேன். நான் அந்த பக்கம் போகாதன்னு சொல்லியும் அதை மீறி நீ ஒரு இடத்துக்கு போய் கீழே விழுந்தா என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. கரண், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேத்து நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் ஸ்ருதி கூட தான் இருந்தேன். நான் கேட்க தயாரா இல்ல. நான் அதை கேட்க தயாரா இல்ல. விட்டுரு. நோ மீன்ஸ் நோ. அது மட்டும் இல்ல, கிருத்திகாவுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா வந்துரு. ஆனா ப்ளீஸ் தப்பா எதுவும் செஞ்சிடாத. கரண், நான் தப்பா எதையுமே செய்யல. ஆனா இங்க நிறைய தப்பு நடக்குது. அது உன்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தான் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற. ப்ளீஸ், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த காட்டணும். சரி, அது என்னன்னு இப்ப காட்டு. கம் ஆன். கரண், நீங்க பாரு. அது கிருத்திகாக்காக சில திங்ஸ் ஆர்டர் பண்ண சொன்னல, பண்ணிட்டியா? கொடுத்துட்டான். வந்துரும். தேங்க்யூ சோ மச் கரண். நீ கிருத்திகா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பாசம் வைக்கிற மாதிரி சும்மா நடிச்சிட்டு மட்டும்தான் இருக்காங்க. நலங்க ஃபங்க்ஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஷர்லின் மாஹிரா கிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இப்ப கிடையாது. நீ தயாராயிட்டு இந்த நலங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டன்னா கிருத்திகா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான். உன்னை அவ தன்னோட அண்ணியா நினைக்கிறா. அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால முடிஞ்சா ஸ்மைலோட வந்து கலந்துக்கோ. சீக்கிரம் கீழே வந்துரு. அப்புறம் ப்ளீஸ் இந்த தடவை ஃபங்க்ஷன்ல எந்த டிராமாவும் நடக்க கூடாதா? கரண், அது கிருத்திகாவோட வளையல் வந்துருச்சான். நீ வந்து அதை செலக்ட் பண்ணணும்ல. போலாமா? சரி. ஹே கரண். ஹேய் ஜோகி, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்தது ஹாப்பிடா. ஹே, நீ இன்னும் இதை மறக்கலையா? எப்படி மறப்பேன்? உனக்கு சின்ன வயசுல இதுதானே ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஸ்வீட் ஊர்ல மட்டும் தானே கிடைக்கும். நீ எப்போ ஊருக்கு போன? உனக்கு பிடிக்கும்னா அந்த ஸ்வீட்டா நான் எங்க வேணாலும் போய் வாங்கிட்டு வருவேன்டா. நீ எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. நீ எப்பவும் மாறவே இல்லைல்ல. என்கிட்ட யாராவது ஜோகி யாருன்னு கேட்டா தனியா இருக்கிறவங்க முகத்துல ஒருத்தன் சிரிப்பை வர வச்சா அவன் தான் ஜோகின்னு சொல்லுவேன். கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமா மாத்திர ஒரே ஆள் நீதான்டா. இந்த வயசுலயும் உனக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனத்தை நீ இன்னும் மிஸ் பண்ணவே இல்லடா. அட என்ன பதிலாம்? நீ இப்ப என்ன பாராட்டி சொன்ன பாரு. இப்ப மகி வருவாங்க. அவங்க முன்னாடி நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே சொல்லிடு. அது போதும். மகி? மகி யாரா? அது பிரீதா. அண்ணி. ஹாய். ஓ, ஐம் சாரி ப்ளீஸ். இல்ல ஐம் சாரி. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் ஜோகி. அப்புறம் இவங்க மேலதான் மோதிட்டீங்களே, இவங்க பேரு தான் மகி. வணக்கங்க. வணக்கங்க.
வணக்கங்க. ஓ அண்ணி, இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. மகினால தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? என்னது இது? இவர் இல்ல, என்னோட காரை நானே எங்க ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் ஓட்டிட்டு வந்தேன். ரியலி? யா. அட பாவமே, ரொம்ப லாங் டிரைவ்ல நீ ஓட்டிட்டு வந்தியா? பரவாயில்லையே, ப்ரவுட் ஆஃப் யூ. அது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே வண்டி ஓட்டுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சவ. அதனால என்னோட ஆசை தீர்ற மாதிரி இருக்கிற வேலையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். என் ஆசையை நிறைவேறணும், என் வேலையும் நடக்கணும், அவ்வளவுதான். நான் எங்க ஊரோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டிரைவரா மாறிட்டேன். எப்ப வேணாலும் டிரைவ் பண்ணலாம். ஐ அம் ஹாப்பியஸ்ட் லைஃப். உனக்கு ஒண்ணு தெரியுமா, வாழ்க்கைய அவங்க இஷ்டப்படி வாழ்றவங்க ரொம்பவே கம்மி தான். இங்க பாருங்க அண்ணி, நீங்களும் தான். நான் என்னோட கனவுகளை காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. என்னோட பயணம் ஃபுல்லாவே என்னோட காரோட தான் இருக்கும். என் பயணத்து மேல என் கண்ணு மகி இருக்கும். மேடம் வாழ்க. அதோட இந்த ஜோகி இருக்கானே, இவன் பயங்கரமான ஆளு. இந்த உலகத்திலேயே மூழ்கி இருப்பாரு. ஆனா இந்த மாகி ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்ல. என்னோட மேக் 21ல புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். அட, மேக்குங்கிறது என்னோட காருங்க. ஓ, என்னப்பா மாஹி, என்ன நடக்குது? காதல்ல மாட்டிக்கிட்ட போல இருக்கே. இல்லையா, அது வந்து பிரீதா அண்ணி, ஆ? என்ன விஷயம்? எல்லாம் ஓகே தானே? நீங்க உங்க முகத்துல இருக்க சிரிப்பே காணுமே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அண்ணி? பெரிய பிரச்சனை தான். ஆனா நான் கவலை எல்லாம் படல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன்னு. ஆனா என்னோட கவலை எல்லாம் என்னன்னு சொல்லட்டுமா? இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்குள்ள அவரோட என் உறவு கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவர் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். இங்க பாருங்க, எங்க தாத்தா நிறைய வாட்டி சொல்லுவாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சரி பண்ண வழி ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம எந்த ரோடுக்கு முன்னாடி நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்களோ அங்க கூட என்ட்ரி கிடைச்சிரும். ஆனா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். குட்டி குட்டி சந்தை கூட பார்த்து நுழைஞ்சு போகணும், அவ்வளவுதான். உழைக்கிறதுக்கு நான் எப்பவும் ரெடி தான். அதுவும் இல்லாம அப்புறம் உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும். யாருக்கு தெரியும், இன்னைக்கு இங்க நலங்கு ஃபங்க்ஷன். இதே ஃபங்க்ஷன்ல கூட இந்த பிரச்சனை ரெண்டும் ஃப்ரீ ஆகலாம். என்னப்பா சிங்கக்குட்டி, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு, என்ன விஷயம்? அப்படிலாம் இல்லப்பா. அது வந்து அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், மத்தபடி எதுவும் இல்ல. நீ சொல்லு, கிருத்திகா எங்க இருக்கா? அது நீ 5 நிமிஷம் லேட்டா வந்துட்ட. அவ இப்பதான் பார்லர் போனா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளை இன்ட்ரோ பண்றேன். இல்லடா, அது வந்து கிருத்திகாக்கு ஸ்பெஷலா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். நாங்க வேற சீக்கிரம் கிளம்பி ஆகணும், வேலை இருக்கு, அதான். பிரீதா, இவன் ஏதோ கிளம்புறாங்கிறான் பாரு. அடடா, அது எப்படி? நலங்கு ஃபங்க்ஷன் ஆச்சே, அதை அட்டெண்ட் பண்ணி ஆகணும்ல. ஐயோ, நீ மன்னிச்சிருங்க, வந்ததே அதுக்கு தான். ஆனா வேலையும் நிறைய இருக்கு, போய் தான் ஆகணும். அது ஒரு நிமிஷம் இருங்க. நீ எதுக்கு இங்க வந்த? அண்ட் மாஹி, உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லு. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சிம்பிள் லைன் தான். ஆனா கதை செம்ம கதை. மத்தது எல்லாம் நீங்களே நேர்ல பாக்கலாங்க. நாளையில இருந்து, அதாவது 8 மணிக்கு ஜீ டிவில மட்டும். அதனால நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாவ், நிஜமாவா? நான் பாப்பேன், அதுவும் தினமும். சரி, கடவுள் அருளால உங்க 2 பேருக்குமே காதல் மலரணும். இந்த கிண்டல்லாம் இருக்கே, அது அப்படியே இருக்கட்டும். உங்க 2 பேர் ஜோடியும் அதே மாதிரி இருக்கணும். அப்போ சரிங்க, நாங்க கிளம்புறோம், மறந்துடாதீங்க. ஓகேப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகேமா, போயிட்டு வரேன். நீ போயிட்டு வாங்க. வரேன்டா. Bye. 2 பேரும் ஒன்னா பார்க்க கியூட் இல்ல?